Unit 2 Accounts of Not-for-Profit Organization. Format of Income and Expenditure Account. Income and Expenditure Account ஓட format இப்போ பார்க்க போகிறோம். அதில் in the books of name of the club or institution எழுதிருங்க. Income and Expenditure Account for the year ended dash. Debit side, credit side, expenditure and income. இப்போ டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்குறாங்க. டு சேலரிஸ், டு சேரிட்டிஸ், டு ரெண்ட், டு டொனேஷன் பெய்டு, டு ஸ்டேஷ்னரி, டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட், டு டிப்ரிஷியேஷன். கிரெடிட் சைடில் இன்கம் பை சப்ஸ்கிரிப்ஷன், பை டொனேஷன் ரிசீவ்டு, பை அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ்டு, பை கிராண்ட் ரிசீவ்டு, பை ரெண்ட் ரிசீவ்டு, பை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, பை ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட். இப்போ இன்கம் சைடு அதிகமாக இருந்ததுன்னா அதனோட பேலன்ஸ் இங்கே டெபிட் சைடில் வரும். டூ சர்ப்ளஸ்ன்னு எழுதணும். எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எக்ஸ்பெண்டிச்சரை விட இன்கம் அதிகமாக இருக்குது. எக்ஸ்பெண்டிச்சர் சைடு அதிகமாக இருந்து இன்கம் சைடு குறைவாக இருந்தால் இங்கே பேலன்சிங் கிரெடிட் சைடில் வரும். அது பை டெபிசிட். எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம், இன்கம்மை விட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்தால் டெபிசிட் வரும். இப்போ இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு ரெவென்யூ இன்கம் மட்டும்தான் வரும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் இன்கம் இதில் வராது. ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ரிசிப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் இருந்து நாம் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போது எக்ஸசைஸ் நம்பர் 6. ஃப்ரம் த ஃபாலோயிங் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் தென்காசி திருவள்ளுவர் மன்றம் ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019. ரிசிப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டு பேலன்ஸ் brought down cash in hand, to interest received, to subscription, legacies, entrance fees, sale of furniture கொடுத்துருக்காங்க. இங்கே பேமெண்ட்ஸில் சேலரிஸ், ரெண்ட், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், பை பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, இன்வெஸ்ட்மெண்ட் மேடு, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்டு, பை பேலன்ஸ் கேரி டவுன், கேஷ் இன் ஹேண்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டை பேஸாக வச்சுக்கிட்டு நாம் இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு தலைப்பு எழுதிக்கிறீங்க, இந்த புக்ஸ் ஆஃப் தென்காசி திருவள்ளுவர் மன்றம். நெக்ஸ்ட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019 எழுதிடுறோம். டெபிட் சைட், கிரெடிட் சைட். இங்கே டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர் வரும், கிரெடிட் சைடில் இன்கம் வரும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் ஆர் பேங்க் பேலன்ஸ் இருந்தாலும், க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் அண்டு பேங்க் பேலன்ஸ் இருந்தால் அதை இங்கே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த ஓப்பனிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் அண்டு க்ளோசிங் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸை எக்ஸ்க்ளூடடு ஐட்டம்ஸ், இதை விட்டுடணும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் கேபிட்டல் இன்கம் எதனா இருந்தால் அதையும் விட்டுடணும். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவென்யூ இன்கம் மட்டும்தான் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு நான் கேஷ் ஐட்டம்ஸ் இருந்தாலும் வரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேஷ் இன் ஹேண்டை விட்டுடுறோம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு இன்கம் சைடு கிரெடிட் சைடில் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு 5000 எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன், அது ரெவென்யூ ரிசிப்ட்டு, அதையும் இங்கே இன்கம் சைடில் பை சப்ஸ்கிரிப்ஷன் எழுதி சப்ஸ்கிரிப்ஷன் எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு லீகசிஸ். லீகசிஸ் கேபிட்டல் ரிசிப்ட்ஸு, கேபிட்டல் இன்கம், அது இதில் வராது. அப்புறம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ், ஸோ அது வரும். பை என்ட்ரன்ஸ் ஃபீஸ்
7,000. Next, by salaries. Expenditure payment side வரும். By salaries 20,000. இங்கே expenditure sideல 2 salaries அப்படின்னு எழுதுறோம். 20,000. Next, rent 24,000. அது 2 rent அப்படின்னு சொல்லிட்டு expenditure side எழுதி 24,000 rent எழுதிடுறோம். Next, traveling expenses. அதுவும் revenue expenditure. ஸோ இங்கே 2 traveling expenses எழுதி டெபிட் சைடில் 2,000 எழுதிடுறோம். நெக்ஸ்ட் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, அதுவும் எக்ஸ்பெண்டிச்சர். 2 பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரின்னு எழுதி 6,000. நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மேடு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இது வராது. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் வாங்கினதும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் வராது. பை பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ் அண்ட் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட்டில் வராது. இப்போ இங்கே 2 சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் புக் வேல்யூ 17,000 கொடுத்துருக்குறாங்க. இந்த 17,000 புக் வேல்யூ உள்ள ஃபர்னிச்சரை 16,000க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் 1000 வந்து லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். இதில் நான் கேஷ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி லாஸ் டிப்ரிஷியேஷன்லாம் இதில் வரும். ஸோ இங்கே வந்து டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர் சைட் 2 லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 17,000ல் 16,000 லெஸ் பண்ணால் 1000 rupees வரும். அதையும் என்ட்ரி பண்ணிடுறோம். இப்போது இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் டோட்டல் பார்த்தோம்னா நமக்கு 53,000 வருது. இன்கம்மை டோட்டல் போட்டால் 67,000 வருது. ஸோ இன்கம் தான் இதில் அதிகம். ஸோ இந்த 67,000 நாம் இங்கே எழுதுகிறோம். அதே டோட்டலை இங்கே டெபிட் சைட் 67,000 எழுதுகிறோம். இப்போ 67,000 இருந்து 53,000 லெஸ் பண்ணால் நமக்கு 14,000 வந்து இங்கே பேலன்சிங் ஃபிகராக நமக்கு கிடைக்குது. அது வந்து 2 சர்ப்ளஸ் அப்படின்னு எழுதிடணும். 2 சர்ப்ளஸ் 14,000, அதாவது எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சரோட இன்கம் வந்து அதிகமாக இருக்குது. இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட்டில் ஆன்சர் சர்ப்ளஸ் 14,000.